எல்லோருக்கும் நத்தார் தின நல்வாழ்த்துக்கள். மேரி கிறிஸ்மஸ். ஜோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். என் அன்பான சகோதர சகோதரிகளே, தேவனுடைய அன்பு நிபந்தனையற்ற அன்பு. இந்த வசனம் தேவன் யார், நாம் யார், அவர் எங்களை எவ்வளவு நேசிக்கிறார் என்றெல்லாம் சொல்லுகிறது. நாம் நல்லவர்கள் ஆனபோது அல்ல, நாம் பாவத்தில் இருந்த போதே அவர் எங்களை நேசித்தார். நாம் தவறுகளை செய்து கொண்டிருந்த போதே தேவன் நம்மை நேசித்தார். அவர் வெறும் வார்த்தையால் உங்களை நேசிக்கிறேன் என்று சொல்லவில்லை, தம்முடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்து உங்கள் மீதும் என் மீதும் அன்பு கூர்ந்தார். இந்த அன்பு ஒரு இனத்திற்கான அன்பு என்று நினைக்காதீர்கள். இந்த அன்பு ஒரு கிறிஸ்தவ மதத்திற்காக மட்டுமன்று நினைக்காதீர்கள். இந்த உலகத்தில் இருக்கிற நல்லோருக்கான அன்பு என்று நினைக்காதீர்கள். இந்த உலகத்தில் இருக்கும் எல்லோருக்குமான அன்பு. தனது ஒரே பேரான குமாரனை கொடுத்தார். மனிதன் உலகத்தில் அன்பை தேடி தேடி ஓடிக்கொண்டே இருக்கிறான். உறவுகளிடம் தோற்று போகிறான். நம்பிக்கை வைத்த மனிதர்கள் எல்லாம் ஏமாற்றுகிறார்கள். தனிமையின் பாதைகளிலே தள்ளப்பட்டு விட்டு போகிறான். அவருடைய அன்பை காண முடியாமல் பரிதவிக்கிறான். ஆனால் ஆண்டவருடைய அன்பு கடந்து வருகிறது. இன்றைக்கு அவர் சொல்லுகிறார், உன்னை மகனே நான் நேசிக்கிறேன், மகளே உன்னை நான் நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆனால் நாங்கள் அவரை தேடாமல் அவரை மறந்து போனவர்களாய் இருக்கிறோம். இன்றைய நாளிலே அவருடைய அன்பை ருசி பார்த்து கொள்ளுங்கள். அவர் உங்களை இவ்வளவாய் நேசிக்கிறார். உன்னை ஒருபோதும் கைவிடாத அன்பு ஒன்று இருக்கிறது. இதுவே நம் இயேசுவின் அன்பு. அதனால் அவருடைய வழிகளில் வாருங்கள், விடுதலைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். எல்லோருக்கும் மீண்டுமாக நத்தார் தின நல்வாழ்த்துக்கள். மேரி மேரி கிறிஸ்மஸ்.